வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். ஜோதிட பெரியோர்களே, விஷயங்களை நாங்கள் நிறையா இப்போ சொல்லிக்கிட்டே வரேன். முன்னாடி நான் இந்த மாதிரி வீடியோலாம் போடுறது கிடையாது. இப்போ நான் திருச்சி மீட்டிங் போயிட்டு வந்ததுலேருந்து அவங்கெல்லாம் நீங்கள் நிறைய செய்திகளை மக்களுக்கு சொல்லிட்டு போங்க அப்படின்றாங்க. தயவு செய்து இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு விருப்பமான ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் செஞ்சு விடுங்க, பயனுள்ளதாக இருக்கும். ஜோதிடம் கற்றுக்கொண்டிருப்பவர்கள், ஜோதிடர்கள் அண்டு ஜோதிடத்தின் மேல் பிரியம் உள்ள மனிதர்கள், அவங்களுக்கெல்லாம் இது பயன்படும். அதுக்காக தான் நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோ போட ரெடி ஆகிட்டேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கும் சேர்த்து போடுவோம். மாளிகை போன்ற வீடுகள் வேணும்னு நினைக்கிறாங்க. மாளிகை போன்ற வீடுகளில் வாழ்கிறாங்க. ரொம்பவும் அதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர், 10 வருஷம் இருக்கும், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் நியூ ஜெர்சியில் நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த வீடு கட்டுறதுக்கு அங்கே நியூ ஜெர்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா 1.25 ஏக்கரில் தான் கட்டணுமா. அந்த மாதிரியெல்லாம் கூட சில சட்டத்திட்டங்கள் போட்டு 1.25 ஏக்கர்னால் எவ்வளவு பெரிய இடம்னு பாருங்கள். அவ்வளவு பெரிய இடத்துல வீடு கட்டணும், அமைப்பு பெறணும் அப்படின்னா அப்போ எவ்வளவு பெரிய ராஜ யோகங்கள் அவங்களுக்கெல்லாம் இருக்கணும். அந்த ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய அந்த 4ஆம் பாவாதிபதி எந்த அளவுக்கு நன்மையாக இருந்தால் அவங்க அந்த மாதிரி கட்டுவாங்க. இப்போ பொதுவாக உச்சக்கோள் 4ஆம் பாவத்தில் இருந்தாலே, 4ஆம் பாவத்தில் உச்சக்கோள் இருந்துட்டாலே மாளிகை போன்ற வீடு அவங்களுக்கு அமையுது. 4ஆம் பாவத்தில் ஒரு உச்சக்கோள் இருந்தாலே எவ்வளவு பெரிய ஒரு நன்மை. அதுவே சுக்கிரனாக இருந்தால், அதுவே சனியாக இருந்தால், அதுவே சூரியனாக இருந்தால், அதுவே சந்திரனாக இருந்தால்னு பார்க்கும்போது வீடுகள்லையும் இன்னும் சிறப்பான வீடை நமக்கு தர்றதுக்கு இந்த சுக்கிரன் அழகான சப்போர்ட் பண்ணுவான். கலையுடன் கூடிய வீடாக அவனும் மாத்துறான். அடுத்தாப்புல லக்னாதிபதி 4 லக்னத்தில் இருப்பவருக்கும் சொந்த வீடு உண்டு. இதை அவர் எழுதியே வச்சுக்கலாம். லக்னாதிபதி 4 லக்னத்தில் இருப்பவருக்கு சொந்த வீடு உண்டு. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அது சொந்த வீடுங்கிறது நீங்கள் மாளிகை வீடோ ஏதோ ஒரு வீடு, ஆனால் வீடு உண்டு. லக்னாதிபதி 4ஆம் அதிபதி வலுவுடன் லக்ன கேந்திரத்தில் இருந்து சுபரால் பார்க்கப்பட்டு அந்த 4ஆம் அதிபதி உச்சத்தில் இருந்தால், அதாவது 4ஆம் அதிபதி வலுவுடன் லக்ன கேந்திரத்தில் இருந்தால் சுபரால் பார்க்கப்பட்டாலே அவருக்கும் வீடு நல்லா அமையுது. லக்ன கேந்திரத்துக்கு போனாலே போதும், வலுவுடன் சுபரால் பார்க்கப்பட்டுட்டார்னா அந்த 4ஆம் பாவாதிபதி அவருக்கு ஒரு மாளிகை வீடு அமையுது. அதே மாதிரி 4ஆம் அதிபதி உச்சத்தில் இருந்தால் நல்ல வீடும் உண்டு. 4ஆம் அதிபதியும் உச்சத்தில் இருந்தால் நல்ல வீடு உண்டு. அது 6லேயோ 8லேயோ 12ல் போய் நின்றா கூட சரி. இப்போ பொதுவாக இப்போ 4 கூடையவர் மேச லக்னத்துக்கு 4 கூடைய சந்திரன், அவர் போய் ரிஷபத்தில் உச்சமாகிறார். ரிஷப லக்னத்துக்கு 4 கூடையவன் சூரியன், அவன் போய் 12ல் போய் உச்சமாவான். அப்படியே அவன் உச்சமாகி இருந்தாலுமே அவங்களுக்கு வீடு உண்டு. அதை நம்ம ஒன்றும் பெருசாக அந்த 6, 8, 12 கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இல்லை. அது தசாபுத்தி வரும்போது அது வருதா இருக்குதா போகுதான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. பட் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 4 கூடையவன் உச்சத்தில் இருந்தாலே அவருக்கு நல்ல வீடு உண்டு. நீங்கள் உடனே 6, 8, 12ன்னு தீர்மானிக்க வேண்டாம். அது பாட்டுக்கு அப்புறம் சொல்கிற பலன்களே கெட்டு போயிடும். இதெல்லாம் பொதுவாக அமையுது, வீடு அமையுது. அது அவர் வச்சிருக்கிறாரா வச்சிருக்கலையாங்கிறத தசாபுத்தி பலன்கள் சொல்லும், பாவக அமைப்பை சொல்லும். 9ஆம் அதிபதி லக்ன கேந்திரம் ஏறி, 9 கூடையவர் லக்ன கேந்திரம் ஏறி 4ஆம் அதிபதி உச்சமோ அல்லது நட்பு வீட்டிலேயோ இருந்து, ஏன்னா 4ஆம் பாவத்தில் ஒரு உச்சக்கோளும் இருந்துருச்சுன்னா பாருங்க, 3 டிவிஷன். 9ஆம் அதிபதி லக்ன கேந்திரத்தில் இருந்து 4ஆம் அதிபதி உச்சமோ அல்லது நட்பு வீட்டிலோ இருந்து, 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், 4வது பாவத்தில் உச்சக்கோள் இருந்தால் ஒண்டர்ஃபுல் மேன்ஷன், ஒண்டர்ஃபுல் இது அரண்மனை அப்படின்னு சொல்கிறோம், மாளிகை, வண்டர்ஃபுல் மாளிகையை பெறுகிறார். 3 டிவிஷன் 9 கூடிய லக்னத்தில்
நாலு கூடையவன் உச்சம் நாலாம் அதிபதி உச்சமோ அல்லது நட்பு வீட்டிலோ இருக்க, இந்த 4ஆம் பாவத்தில் ஏதாவது ஒரு உச்சக்கோள் ஆகியிருக்க சூப்பராக ஒரு நல்ல வீடு, அவங்களுக்கு பிரம்மாண்டமான வீடு அமையுது, அற்புதமான மாளிகை பெறுகிறார். அதே மாதிரி நட்கோள் 3இல் இருந்து 4ஆம் அதிபதி வலிமை பெற்று நவாம்சத்திலும் வலிமை பெற்று இருந்தாலும் அரண்மனை போன்ற வீடுகள் அமையுதுங்கிறார். 3ஆம் அதிபதி நட்கோள் 3இல் இருக்க 4ஆம் அதிபதி உங்களுக்கு வலிமை பெற்று நவாம்சத்திலும் வலிமை பெற்றால் அரணுடன் கூடிய அரண்மனை அவருக்கு அமையுதுங்கிறாங்க. அதே மாதிரி 4ஆம் பாவம் 4ஆம் அதிபதி செவ்வாய் ஆகியவை சரராசிகளில் இருந்தால் 4ஆம் பாவம் 4ஆம் அதிபதி செவ்வாய் இந்த 3 பேருமே சரராசினா உங்களுக்கு மேசம், கடகம், துலாம், மகரத்தில் இருந்தால் அவருடைய அடிக்கடி வீடுகளை மாற்றும் குணம் கொண்டவராக அவர் மாறுவார். அடிக்கடி வீடுகள் மாறிக்கொண்டே இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. சரராசி மூவபிள் சைனில் 4ஆம் பாவம் இது சரராசியாக இருந்து அல்லது 4ஆம் பாவ அதிபதியும் சரராசியில் நிற்க செவ்வாயும் நின்றால் மூவபிள் சைன். சரி, ஸ்திர ராசியிலேயே இருந்துருச்சுன்னு வைங்க, நிலையா ஒரே வீட்டிலே இருந்துருவார். 4ஆம் அதிபதி ஸ்திர ராசியிலே இருந்துட்டா அந்த 4ஆம் பாவம் 4ஆம் பாவாதிபதி செவ்வாய் ஸ்திர ராசிகளில் இருந்தால் ஒரே வீட்டிலே இருக்கார். சரிங்க சார், சரராசி ஸ்திர ராசிக்கு சொல்லிட்டீங்க, உபய ராசிக்குன்னா 2 இருக்கும். இந்த வீட்டில் இங்கேயும் ஒரு வீடை வச்சுருப்பார், அங்கிட்டு ஒரு வீடு இருக்குது, போயிட்டு அது ஒரு டைப் ஆஃப் வர்றது. வீடை மாற்ற மாட்டார், வீடு இங்கேயும் இருக்கா அங்கேயும் இருக்குன்ற மாதிரி. அதே மாதிரி தன லாபாதிபதி வர்க்க மேன்மை அடைந்தால் தன லாபா 2 கூடையவரும் 11 கூடையவரும் வலுப்பெறான், செல்வம் பெருகுது. வர்க்க மேன்மைன்னா என்னங்க, இந்த 10 தச வர்க்கத்தில் 5 வர்க்கத்தில் இது ஆட்சியோ உச்சமோ பெற்றால் சிம்மாசனம், 6னா 6வது அம்சம், 7னா உங்களுக்கு தேவலோக அம்சம், 8னா உங்களுக்கு ஐராவது அம்சம், அப்புறம் இது வைசேசிக அம்சம்னு நம்ம சொல்லிகிட்டே போவோம். இந்த அடிப்படையில் அந்த வர்க்க மேன்மை பெறுகிறார்கள். தனாதிபதியும் லாபாதிபதியும் பொதுவாகவே கெட்ட திசை நடந்தாலும் சரி, கெட்ட பாவம் நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, தன லாபாதிபதி வர்க்க மேன்மை வலுப்பெறுகிறார்கள்னா அவர் மாளிகை போன்ற வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் மாளிகை போன்ற வீடுகளில் அமர்ந்திருக்கிறார். அதுதான் உண்மைங்க. அந்த மாளிகை போன்ற வீடுகள் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். வீடே 1 ஏக்கர் 2 ஏக்கரில் அழகாக தோட்டம் துறவுடன் அழகாக வச்சு வாழக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை பெறுறாங்க. இப்போ நான் சொன்னது பூராமே மாளிகை வீட்டு அமைப்பு தான். ஒன்று தான் உங்களுக்கு லக்னாதிபதி 4இல் 4 கூடையவர் லக்னத்தில் இருந்தால் சொந்த வீடு உண்டு. அதை எப்படி பார்த்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, அது சின்ன வீடாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அது அவங்களுக்கு அந்த தீர்க்கத்தை தருது. 4ஆம் அதிபதி ஏமாத்தாமல் அவங்களுக்கு தீர்க்கத்தை தருதுங்க. நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. ESPன்னு வந்திருக்கா? ரைட், ஆஃப் பண்ணு.